கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 3வது 4வது வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்லே அதை பற்றிதான விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கேட்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்ம சுருக்கமாய் அந்த வார்த்தையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 3ஆம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 நம்ம பார்க்கலாம். 25ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியான கிலேப்பா மரியாளும் மகதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமது அன்பான சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 600 போர்ச்சுவர்களுக்கு மேலே, அது மாத்திரமல்ல, அநேக தேசத்தில் உள்ள ஜனங்கள், ஆண்கள் பெண்கள் அந்த இடத்துல குவிந்து நிற்கிறார்கள். அங்கே மரியாளும் நிற்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மரியாளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், மரியாள் அந்த இடத்தில் நிற்கும்போது ஒரு புருஷன் இல்லாதவளாய் யோசேப்பு மரித்து போகிறார். ஒரு விதவையாய் அந்த இடத்தில் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். இரண்டாவதாக மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது மரியாளுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதரிகளும் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி மரியாளுக்கு பிள்ளைகள், இயேசுவை தவிர பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் சிலுவையிலே வரவில்லை. ஆதலால் மரியாள் பார்த்திங்கன்னா கணவன் இல்லாதவளால், பிள்ளைகள் அவர்களோடு கூட இல்லாதவர்களாய் அவர்கள் தனித்து நிற்கிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்து மரியாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறார். அவர்கள் பட்ட அவமானங்களை அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறார். தனித்து விடப்பட்டிருக்கிற அந்த தாயாருடைய கண்ணீரை அவர் நினைத்து பார்க்கிறார். பாருங்கள், வீட்டில் ஒரு மூத்த பிள்ளையாய் அவர் பிறந்திருக்கிறார். குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்தவர். மற்ற பிள்ளைகளோடு கூட மரியாள் போகாதபடி, மரியாள் இயேசுவோடு கூட அவன் நடக்கிறதையும் சீசர்களோடு கூட இருக்கிறதையும் வேதத்தில் நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். இயேசுவை பின்தொடர்ந்து மரியாளும் அவரோடு கூட வந்துவிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த கல்வாரிலேயே, இந்த சிலுவையிலே அவர் மரிக்கிற அந்த நேரத்திலே மரியாள் தனிமையாக, கணவன் இல்லாதபடி, பிள்ளைகள் அவர்களோடு இல்லாதபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, திக்கற்று போய் அனாதையாய் மரியாள் நிற்கிறதை இயேசு பார்க்கிறார். இந்த தாயை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் ஏங்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா, அதனால் அவர் சிந்திக்கிறார், இந்த தாயை நாம் தனியே விட்டுவிட முடியாது. ஒரு விதவையாக இருக்கிறார்கள், திக்கற்று போய் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கு ஒரு துணை கொடுக்க வேண்டும். அவர்களை உபசரிக்க, அவர்களை போஷிக்க, அவர்களை நடத்த ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி சரியான ஒருவரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த இடத்துல மரியாளை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்று சொல்லி அங்கே நின்ற அவருடைய அன்பான சீஷனாகிய யோவானிடத்தில் சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா, இதனுடைய காரியம் என்ன என்பதை நம்ம அறிந்தோமானால், தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தையும் விட்டு, உலகத்தின் சிநேகத்தையும் விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வர்றவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஆதரவு, எல்லாவற்றிற்கும் அடைக்கலம் ஒரு சீஷர்களும் சபைகளும் போதகர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பெரிய ரகசியமாய் காணப்படுகிறது. உலகத்தில் இருந்து அந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், அந்த ஊரை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், இந்த உலகத்தில் உள்ள எந்த இடத்தில் இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவர்களுக்கு அந்த தேசத்தில், அந்த ஊரில் அவர்களுக்கு என்று ஒன்றுமில்லை. எல்லோராலும், குடும்பத்தாலும், ஊராராலும் அவர்கள் பிரிக்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, திக்கற்று போய் அனாதைகளாய் வருகிறது பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளை
என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சபை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இது ஒரு பெரிய ரகசியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவானிடத்தில் சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொன்ன உடனே யோவான் அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனை நம்பி ஊரை விட்டு உலகத்தை விட்டு சொந்தங்களை விட்டு தனிமைப்படுத்தப்படுகிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டியது ஒரு போதகர்களுக்கு, ஒரு சபைக்கு, ஒரு சீஷனுக்கு உரியது என்பதை வேதம் இங்கே நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறதை பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கிலேயா மரியாளும் மகதலேன் மரியாளும் நின்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கிளையோப்பா மரியாள் என்பவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த சகோதரியிடத்திலையும் மகதலேன் மரியாளிடத்திலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை தன் தாயை ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்கள், அவர் நினைத்தா சொல்லியிருக்கலாம், நம்முடைய தாயுடைய சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் தாயை கவனித்து கொள்ளுங்கள். மகதலேன் மரியாள்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் தாயை கவனித்து கொள்ளுங்கள். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் தாய் தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்கள், தன்னை பின்பற்றி வந்தவர்கள், அவர்களுக்கு என்ன செய்யணும்னா சபை சீஷர்கள் போதகர்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை விட்டு தேவனை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஒரு சபைதான் என்பதை இந்த வசனம் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அதனால் தன்னோடு நின்ற சிலுவை அருகே நின்ற மற்ற யாரிடத்திலும் இயேசு கிறிஸ்து தன் தாயை ஒப்படைக்காதபடி சீஷனிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த சீஷனோ அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்கள் அவர்களை கொண்டு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரிக்கவும் அவர்களை நேசிக்கவும் அவர்களை அன்பு செலுத்தவும் அக்காலத்தின் சீஷர்கள் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் வேதம் அப்படி சொல்கிறது. பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் கைம்பெண்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இக்காலங்களிலே அப்படிப்பட்ட சத்தியங்கள் இல்லை. இக்காலங்களிலே அப்படி செய்வார் உலகத்தில் இல்லை. 1-2 பேர் என்ன செய்யலாம், ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளில் நடப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி இந்த தாயை பராமரிப்பது பிள்ளைகளுக்கும் கடமை. ஆனால் திக்கற்று போய் கிடக்கிற ஜனங்களை சபை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும், அவர்களை நடத்த வேண்டும் என்பது இதனுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதனுடைய அநேக விளக்கங்கள் நம்முடைய தனி யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் இதை கேட்டு பயனடையுங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா மத்தேயு 27 45-46 45 வசனம் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டால் அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இந்த காரியம் நமக்கு 4ஆம் வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நம்ம நன்கு கவனிக்க வேண்டிய இதில் பாயிண்ட் என்னென்னா, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் பூமி முழுதும் என்று சொன்னால் உலகம் முழுதும் அந்தகாரம். உலகத்தில் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து இந்திய ஃபாரின் கடவுள், இயேசு கிறிஸ்து அந்த கடவுள், வேறு எங்கேயோ உள்ள கடவுள், அவரை நம்ம வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆனால் அவர் மரிக்கும்போது பூமி எங்கும் உலகம் முழுதும் அந்த அந்தகாரம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் மரிக்கிறார்கள். தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மரித்து போகிறார்கள். இந்து கடவுள்களோ முஸ்லீம் கடவுள்களோ என்று சொல்லப்படுகிற அநேகர் மறிக்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட அவர்கள் மறிக்கும்போது அந்தகாரம் உண்டாயிற்று என்று நமக்கு சொல்லவே முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது மாத்திரம்தான் பூமி முழுதும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால் அவர்தான் உலகத்தின் இரட்சகர்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி அவர்தான். உலகத்தில் உள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தவர் அவர்தான். உலகம் முழுவதையும் உண்டாக்கினவரும் அவர்தான். ஆதலால் தான் அவருடைய மரண நேரத்திலே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது உலகம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இந்த உலகத்துக்கு உரியவர் என்பதை அந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு தேவனாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அவர் ஒருவரே தேவன் என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் பூமி முழுதும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ரஷ்யாவுக்கு மாத்திரம் கடவுள் இல்லை, அவர் அங்கே இஸ்ரவேலுக்கு கடவுள், அங்கே கடவுள், இங்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. உலகத்துக்கு மொத்த உலகத்திற்கும் அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, பார்த்திங்கன்னா அங்கே இருள் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது பாருங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்பொழுது ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த சப்தத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஏற்கனவே நான் யூடியூப் சேனலில் இந்த 4ஆம் வார்த்தையை தியானித்திருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு பயனடைங்கள். இப்பொழுது சுருக்கமாக நம்ம அந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம். சொன்னால் அந்த கைவிட்டார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து நீளமான கையை நீட்டி இவர் கையை பிடிச்சிருந்தது போலையும், இவர் கையை உடனே விட்டுட்டார் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் அங்கே எழுதப்படவில்லை. அவருடைய முகம் இவருக்கு மறைக்கப்படுகிறது, அவரை பார்க்க முடியவில்லை என்றுதான் அவருடைய அர்த்தம். அந்த உறவு, இயேசுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு அங்கே கட்டாகிறது. பார்த்திங்கன்னா, அவர் சிலுவையில் இருக்கும்போது பாருங்கள், அவருடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதலாவது ஆண்டவர் உண்டாக்குனது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆனால் சூரியனும் சந்திரனும் அங்கே உண்டாக்கப்படவில்லை, வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டானது என்று சொன்னால், தேவனுடைய மகிமை தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஏன்னா தேவன் தான் ஒளியாக இருக்கு. யோவானில் நம்ம வாசிக்கிறோம், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஒளியை வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் நான் பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அவர்தான் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியைத்தான் ஆதியிலே தேவன் பூமியிலே வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொல்கிறார். அந்த வெளிச்சம் பூமியை நிரப்பிட்டு, தேவனுடைய மகிமை தான் வெளிச்சமாய் இந்த பூமியை நிரப்பியிருக்கிறது. ஆனால் சூரியனும் சந்திரனுமோ 4ஆம் நாள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சூரியனாலேயும் சந்திரனாலேயும் இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லை. தேவனுடைய மகிமையினால தான் முதலாம் நாளிலே பூமியில் வெளிச்சம் உண்டானது. பாருங்கள், அப்போ தேவன் தான் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி பூமியிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒளி என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கிறார். அதாவது ஆதாம் முதல் இனி பிறக்க போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்தவராய் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்தது என்று சொன்னால் அங்கே இருள் வந்துவிடும். ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்துவிடும். அவர் பாருங்கள், உலகத்தில் உள்ள அவர் தான் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. அப்போ உலகத்தின் பாவங்கள் அவர் மேலே வந்தவுடனே அந்த பாவத்தின் சூழ்நிலையினாலே ஒளியான தேவன் இருளாய் அங்கே மாறுகிறார். அவருடைய வெளிச்சம் மறைந்து, அவருடைய ஒளி மறைந்து இருள் அங்கே உண்டாகிறது. பாவம் செய்தால் இருள் தான். ஆனால் உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேலே வந்தபடினாலே அந்த இருள் அவரை கவ்விக்கொண்டது. அத்தனை நேரமும் பாடுகளையும் உபத்திரங்களையும் பட்டுக்கொண்டு அடிகளையும் முள்முடிகளையும் சகலவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதனையோடு துக்கத்தோடு அனுபவித்து கொண்டு வரும்போது பாருங்கள், 18 மணி நேரம் இந்த வேதனைப்பட்டிருக்கிறாரு பாருங்கள். அந்த வேதனை நேரத்திலெல்லாம் பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது.
கனெக்ஷன் இருந்தது. அவர் மட்டும் அந்த உறவோடு கூட தான் அவர் அந்த அத்தனை பாடுகளையும் அவர் சகித்து வந்தார். ஆனால் கடைசியிலே சிலுவையில் நிற்கும்போது அந்த ஒளியாகிய தேவன் உலகத்தில் உள்ள மனுஷருடைய பாவத்தை சுமந்த போது அந்த ஒளி இருளாய் மாறுகிறது. அந்த ஒளி இருளாய் மாறும்போது தான் உலகம் இருளடைகிறது, பூமி அந்தகாரம் உண்டாகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற வெளிச்சம் தேவன் தான். இப்போ தேவன் மனுஷனுடைய பாவத்தினால் இருளாகும் போது உலகமே இருளாகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இருள் அவரை கவ்விக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. அப்போ ஒரு இமைப்பொழுதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துடித்து போகிறார். இவன் பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு நம்ம போகிறோம். திடீர்னு நம்ம நம்ம குழந்தைய விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை என்ன பண்ணும், தனியாக என்னொன்னா பதறும் இல்லையா? அப்பா எங்கே போனாங்க, அம்மா எங்கே போனாங்க, பதறும் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தையுடைய காரியத்தை சொல்கிறோம். அவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து உலக மக்களுடைய எல்லாவற்றுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த போது அந்த இருள் பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்போது அந்த இருள் என்ன ஆகுதுன்னா, பாவத்தினாலே உண்டான இருள் அவருடைய முகத்தை மறைச்சிட்டு, அவருடைய முகத்தை மறைத்த உடனே அவர் திணறி போகிறார். அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க? ஒரு இமைப்பொழுது தான் பாருங்கள். அவ்வளோ நேரம் பிதாவுடைய கனெக்ஷனில் இருந்தார். ஆனால் அந்த பாவம் வரும்போது அவர் முகத்தை மறைத்து போடுகிறது. அந்த இருள் மறைக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் திணறி போகிறேன்டா. நம்முடைய வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த செல்ல பிள்ளையுடைய கரம் தேவனோடு கூட இருந்தது. கடைசியிலே பாவத்தை சுமக்கும் போது அந்த முகமும் அந்த கரமும் விடுபட்டு போடணுன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த பதட்டம், அந்த வார்த்தை தான் இந்த வேதத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்கிறார், பிதாவும் நானும் பிரிந்ததே கிடையாது, எங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். எப்போதும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனே பாவத்து நிமித்தமாய், உலகத்தின் பாவத்து நிமித்தமாய் இருளானபடினாலே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதானால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி மறைக்கப்படும்? தேவனுடைய முகத்தை பார்த்து நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மையும் பிதாவையும் மறைத்துவிடும். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது, நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அவர் சொல்ல, உங்களுடைய அக்கிரமங்களே, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய மீறுதல்களே உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. அப்போது நம்ம அவரோட கூட உள்ள உறவில் நம்ம அவருடைய முகத்தை பார்க்கணும், நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படணும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு நம்ம போய் நிற்கும்போது நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாவத்தோடு நின்றால் நிச்சயமாகவே பிதாவுடைய முகம் நமக்கு மறைக்கும். ஆதலால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். தேவனிடத்தில் நாம் எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை எல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் நிற்கும்போது நம்முடைய முகம் தேவனுக்கு முன்பாக நிற்கும். அவர் நம்முடைய எல்லா மன்றாட்டுகளுக்கும் செவி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இதைத்தான் இந்த வசனம் மிகவும் அழகாக எழுதுகிறது. அதை கைவிட்டார் என்று சொல்லி நம்ம அதை தியானிக்க முடியாதபடி தியானிக்கக்கூடாது. எப்படி கைவிட்டார்? அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. அதுதான் அதனுடைய மிகவும் அழகான ஒரு அர்த்தமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளாக நாம் அவரோடு உறவோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இருள் நிறைந்த அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளிச்சமாகிய தேவனோடு கூட இணையும்படியாய் நாம் வெளிச்சத்தோடு இணைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இதனுடைய விளக்கங்களை மறுபடியுமாய் நீங்கள் தனி யூடியூப்பில் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.